ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட அவனோட ஒரே மகனை பலியா கேட்டப்போ அவன் என்ன செஞ்சான்? ஒரு வார்த்தை பேசாம பலி கொடுக்க குழந்தைய அழிச்சுட்டு போனான். ஆத்து விட்டு வெளியில வந்ததும், போது நிறுத்துப்பா, நான் உன்னை நம்புறேன், நீ திரும்பி வந்துருன்னு சொன்னாரா? பிள்ளையாண்டான் கேக்குறான், பலி கொடுக்க ஆடு எங்கன்னு. அப்போ ஆபிரகாம் திரும்பி ஆண்டவரை பார்த்தானா? பலிபீடத்துல புள்ளைய படுக்க வைக்கிறான். அப்பவும் ஆண்டவர் அவனை நிறுத்தல. புள்ளையோட கைய கட்டுறான். அப்பவும் ஆண்டவர் அவனை பார்த்துன்னு தான் இருந்தார். அவன் கத்திய கையில எடுத்தானே, அப்ப ஆண்டவர் போதும் நிறுத்துன்னு சொன்னாரா? இல்லப்பா. கத்தியை எடுத்து ஓங்கும் போது ஆண்டவர் நிறுத்துன்னு சொல்லி ஒரு ஆட்டை கொடுக்கிறார். விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்ற ஆபிரகாமியே கத்திய ஓங்குற வரைக்கும் சோதிச்சார்னா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். தைரியமா இருப்பா. நான் தைரியமா தான் இருக்கேன்பா. நீங்க கவலைப்பட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நோனோ, நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கோன்னு அவரும் நம்ம மேல விசுவாசம் வச்சிருக்கார். ஐ பிலீவ் சோ.